இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். யார பத்தினா கேப்டன் ருத்து. ஏசியன் கேம்ஸ்ல கோல்டு மெடல் வாங்கி கொடுத்து சிஎஸ்கே டீமை லீட் பண்ணிட்டு இருக்கிற ருத்துராஜ பத்தி. இலங்கைக்கு எதிரான T20 மற்றும் ஒருநாள் தொடருக்கான இந்தியாவில் ருத்ராஜ் கெய்க்வாட் இடம்பெறாதது ரசிகர்களை கொந்தளிக்க வைத்திருக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு இப்போ எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு T20 ஸ்குவாடு இப்ப நடக்க போற ஸ்ரீலங்கா இதுலயும் இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒன் டே ஸ்குவாட்லயும் இல்ல. அதாவது அவங்க 15 மெம்பர்ல யாரெல்லாம் சேர்த்திருக்கிறாங்கன்னா ரியான் பராக கூட சேர்த்திருக்கிறாங்க. அதாவது சிம்பாவே டூர்ல கம்ப்ளீட்டா சொதப்புன அவரு. அதே மாதிரி ஐபிஎல்ல எப்பவாவது பிளே பண்ண அவரெல்லாம் சேர்த்திருக்கிறாங்க. இவரை என்னன்னா இதுலயும் சேர்த்திருக்கிறாங்க, ஒன் டேலயும் சேர்த்திருக்கிறாங்க 15 மெம்பர்ல. ஆனா அதுல ஒரு இதுல கூட ருத்ராஜ் கெய்க்வாட ஒரு 15 மெம்பர் லிஸ்ட்ல கூட சேர்க்கல. இப்ப சஞ்சு சாம்சனை கூட எடுத்தா கூட இவங்க விக்கெட் கீப்பர் இதுக்கு கொடுக்க மாட்டாங்க. ரிஷப் பண்ட்டை தான் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவர் ஃபிளாப் ஆனாலும் அவரையே தான் ட்ரை பண்ணுவாங்க. சஞ்சு சாம்சனுக்கு அவருக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சோசியல் மீடியா மூலயமா பகிரங்கமா அது அதிகமா எல்லாரும் இது பண்ண பிறகு தன்னை எத்தனை தடவையோ ப்ரூவ் பண்ணாலும் இதே மாதிரி சும்மா ஒரு பேருக்கு தான் இருப்பாங்க. லாஸ்ட் மேட்ச் வேணா ஏதாவது இந்தியா சீரீஸ் வின் ஆகுற மாதிரி ஆன பிறகு கொடுப்பாங்க. அதுல ஒரு இதுல அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் அடுத்த இதுல எடுக்க மாட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒன் டேலையாவது ட்ரை பண்ணலாம்னா ஒன் டேலையும் கெய்க்வாடை எடுக்கல. ருத்துராஜ் பாத்தீங்கன்னா அவருடைய வென்யூ ரெக்கார்டு ஆவரேஜ் எல்லாமே எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம இப்ப காட்டலாம். அதுக்கு முன்னாடி இவரை பத்தியான ஒரு லெஜண்ட் பிளேயர்ஸும் சரி எல்லாரும் எந்த மாதிரியான ஒப்பீனியன் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஏசியன் கேம்ல கோல்டு மெடல் வின் பண்ணி நம்ம நாட்டுக்கு கொடுத்த கேப்டனான இருந்த அவரை ஒரு 15ல கூட எடுக்கலன்னா அந்த அளவுக்கு ஃபேவரட்டிசம்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு அஜித் அகார்கரை தரக்குறைவாகவும் நிறைய பேர் சத்தம் போட்டு திட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு பேட் ஆட்டிடியூட்ல இருந்தாதான் நீங்க அப்ப டீம்ல எடுப்பீங்களான்னு கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி மத்த சீனியர் பிளேயர்ஸ் இவரை எப்படி சொல்லியிருக்கிறாங்க அதையும் பார்க்கலாம். Okay, the next big thing in cricket is Rutraj Gaikwad, I reckon. Gaikwad was, as I say, a touch of class. I looked at him batting that day and I thought, wow, he's probably going to be our next ODI superstar as well. वैसे शॉट्स अब बैट्समैन खेलने लगता है तो ऑलवेज लगता है कि ना ये लंबी इनिंग बनती है. அதே மாதிரி இது பிரஸ் ரிப்போர்ட்ல கூட பாத்தீங்கன்னா அவ்வளவுக்கு கெய்க்வாட ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்கல. லாஸ்ட் டைம் KL ராகுல ஏன் எடுக்கலன்னு கேட்டப்போவும் இந்த அகார்கர் ஒரு 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 செலக்ஷன் கமிட்டி மெம்பர் ஒரு பிளேயர் மாதிரியான ஒரு மெச்சூர் பதில் இல்லாம ஒரு சின்னத்தனமான ஒரு பதில சொன்ன மாதிரியே இந்த ஆட்டையும் சொல்றாரு. 15 பேர் தான் எடுக்க முடியும், அதை தாண்டி எடுக்க முடியாது அப்படின்னு. அப்போ எல்லாருமே ஒரு ஃபேன் தான் இருந்தாலும் சரி, ஒரு டீம்ல கிரிக்கெட் பாக்குறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு ரியான் பராக எடுக்கிறீங்க, சிம்பாவே கூடயே சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, ஆனா அவரை தூக்கி வச்சிருக்கிறீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுமன் கில் பாத்தீங்கன்னா அவர் எந்த இதுல அவருக்கு எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டீங்க. வேர்ல்டு கப் மேட்ச்ல ஃபுல்லா கொடுத்துட்டீங்க, ஐசிசி டெஸ்ட் மேட்ச்ல கொடுத்துருக்கிறீங்க, அதுக்கு முன்னாடி நடந்த ஒன் டேஸ்ல கொடுத்துருக்கிறீங்க. அவரு எப்பவாவது ஒரு டைம் அடிப்பாரு, இல்ல அவுட் ஆயிடுறாரு. அப்போ அவருக்கு அவ்வளவு வாய்ப்பு கொடுக்கறப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிற ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கறதான் இப்ப மெயினா எல்லாரும் கேட்கறாங்க. அவருடைய ரீசன்ட் T20 இன்னிங்ஸையும் பாத்தீங்கன்னா ரன்ஸ் யார் அதிகமா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ருத்ராஜ் தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய அந்த இன்னிங்ஸோட இதுவும் பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டும் வச்சிருக்கிறாங்க, நல்ல ஆவரேஜாவும் வச்சிருக்காங்க. இதே இதுலதான் இந்த சாம்சனும் பாத்தீங்கன்னா இந்த ராஜஸ்தான் ராயலுக்கு அற்புதமா பண்ணிருக்கிறாங்க, வச்சிருக்காங்க. இப்ப அவங்கள டீம்ல எடுத்தாலும் அவங்கள டீம்ல சேர்க்க மாட்டாங்க. சோ இதே இதுதான் இந்த மாதிரியான ஒரு 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 எந்தவித ஒரு இது இல்லாம கிரிக்கெட்ல வரவங்களுக்கு ஒரு இதா தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட பொறுத்தவரை அவர் இந்தியாவுக்குள்ளதான் அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைச்சிருக்க வெளியே பெரிய அளவுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வெளியே கிடைக்கல. ஆனா அந்த கிடைச்ச இதுலயுமே அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அந்த 8th இதுல இருக்கிறாரு. ஆனா அந்த சுமன் கில் ஓப்பனிங் இறங்கியுமே அவருடைய ரேங்க் பாத்தீங்கன்னா பின்னாடி தான் இருக்கு. ஆனா
ஹார்திக் பாண்டியா கூட தகுதி இல்லாத வைஸ் கேப்டன் வந்து அவருக்கு இல்லாதது இவருக்கு இருக்குன்னு இவருக்கு 2 டோர்னமெண்ட்லயும் அப்படி வைஸ் கேப்டன் கொடுக்குற அளவுக்கு அவர் என்ன அப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு அப்படிங்கிறது இப்ப வர அது யாருக்குமே அது ஏத்துக்கிட முடியாது. சுமன் கில் ஒரு பேட்ஸ்மேன், அவ்வளவுதான். அவர் வைஸ் கேப்டன் அளவுக்கான அந்த இது வந்து மெச்சூரிட்டியே அவருக்கு கிடையாது. ஆனா இவரை ஒரு 15ல கூட சேர்க்காம இருக்கிறாங்க. அதே மாதிரி T20 பொறுத்தவரை அவர் IPL இருக்கட்டும் இதா இருக்கட்டும் அவருடைய ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 60க்கு மேல வச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 140க்கு மேல வச்சிருக்காரு. மேக்சிமம் 130. இப்ப ட்ரீம் டீம் விளையாடுறவங்களுக்கே தெரியும். ருத்ராஜ் கெய்க்வாடை பொறுத்தவரை நம்ம ப்ரிடிக்ஷன் இதுலயே நம்ம அதிகமா சொல்லும் போது அவர் நிறைய டைம் ட்ரீம் டீம் வருவாரு, நிறைய ஸ்கோர் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் பண்ணாலும் பண்ணிடுறாரு, டவுன்ல வந்தாலும் பண்ணுவார். ஆனா நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க, சுமன் கில் வந்து அவர் எப்பவுமே ஒரு ஹிட் ஆர் ஃபிளாப்ல தான் அடிச்சிட்டு இருப்பாரு. ஒன்னா அடிச்சா அடிப்பாரு, இல்லைன்னா போயிடுறாரு. இவரால ஜெய்ஸ்வாலுக்கான வாய்ப்பு கூட வாங்க மாட்டேங்காங்க. ஒரு ஜெய்ஸ்வால கூட 3 ஃபார்மட் பிளேயர்னு சொல்லலாம். இங்கிலாந்து கூட அருமையா டெஸ்ட் மேட்ச் பண்ணியிருந்தாரு. ஆனா இவர் இப்ப ரிங்கு சிங்குக்கு வாய்ப்பு போயிருது, இவருக்கு வாய்ப்பு போயிருது, சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த ரியான் பராகுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் கௌதம் கம்பீருக்கு என்ன சிஎஸ்கே பிளேயருக்கு மேல காட்டும், என்ன ஒரு இது அப்படின்னு தெரியல. அந்த இதுக்கு நான் டேலண்ட்டுக்கான இதை இது கொடுப்பேன், எல்லாரோடைய டேலண்ட்டையும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் சுமன் கில் கண்டிப்பா ஃபிட்டு கிடையாதுங்கிறது அவருக்கே தெரியும். அந்த இடத்துல கண்டிப்பா ருத்ராஜ் கெய்க்வாட் பிளே பண்ணணும். அதே மாதிரி ஒரு ரிங்கு சிங் வந்து ஒரு பினிஷர் ரோல்ல இருக்கணும்ங்கிறது அவருக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சே இப்படி பிளேயரை வந்து இது பண்றது, கௌதம் கம்பீரும் அதே ஃபேவரட்டிசம் படி தான் அப்ப போறாரு. அப்ப இவர்கிட்ட ஹெட் கோச் கொடுக்கறதும் வேஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரியான பேச்சும் இப்ப வந்துட்டு இருக்கு. கௌதம் கம்பீர் இன்னொரு பக்கமும் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நடந்த டொமஸ்டிக் மேட்ச்ல கூட அவர் வந்து ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் அளவுக்கு போய் கூட அந்த வாய்ப்பை நம்ம பண்ணணும், அதுல இருந்தும் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா கூட மாறதுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லி அதையும் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பேட்டிங்ல வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. லிஸ்டியே அதே மாதிரி டொமஸ்டிக்ல 200க்கு மேல ஒரு இதுல ஹையர் ஸ்கோரே வச்சிருக்காரு. ஸோ ஒரு பிளேயருக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க கொடுக்காம ஏதோ ஏனோதானோன்னு கொடுத்து இந்த மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன் இந்த மாதிரி பிளேயர் எல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத பிளேயருக்கு 20 மேட்ச் கொடுத்து அவர் 5 மேட்ச் அடிக்கிறத கணக்கு வச்சுக்கிட்டு டீம்ல எடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து இன்னொரு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு சாதாரண பிளேயரா இருந்தவர் இப்ப கேப்டன்ஷிப் இதா எல்லா பக்கமும் வர்றாரு. கண்டிப்பா ஒரு டயத்துல இந்தியாவுக்கு வந்து கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு பிளேயரா திரும்ப வருவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாஸ்ட் இதே இதுலதான் சிஎஸ்கேயோட கேப்டனாவும் இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ரஞ்சித் ட்ரோபி மகாராஷ்டிரா இதுக்கும் கேப்டனா இருக்கிறாங்க. ஏசியன் கேம்ஸ்ல கேப்டனா இருந்து வின் பண்ணி கொடுத்தவங்க. கண்டிப்பா இவங்க வெளியே ஏத்துனாலும் இவர் பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்து கண்டிப்பா ஒரு நாள் எப்படி சஞ்சு சாம்சன் இவ்வளவு நாள் போராடி அந்த இடத்துக்கு இப்பதான் நிக்கிறாரோ அதே மாதிரி இவரும் அதே அந்த பிளேயிங் லெவல்ல இருப்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. நீங்க ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு வந்து இந்த மாதிரியான கண்டிஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் எதனால பிளேயரை என்ன காரணத்தினாலலாம் பிளேயரை இந்த மாதிரி நல்லா விளையாடாட்டி லீவ் பண்ணா பரவாயில்ல, நல்ல விளையாடுற பிளேயரை லீவ் பண்றாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரிவிங்க.